கரம் பிடித்து நடத்துகிற தேவன். சொல்லுங்க, என்னங்க? நம்மள கரம் பிடித்து நடத்துகிற தேவன். உங்க கரத்தை பிடித்து அவர் நடத்துவார். வேத வசனத்துல பார்க்கிறோம், உன் தேவனா இருக்கிற கர்த்தரா இருக்கிறனா உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எப்படிங்க? உன் தேவனா இருக்கிற கர்த்தரா இருக்கிறனா உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. பேதுரு சுத்தி அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காத்த, பலமாய் அடிக்கிற அந்த கடல் அலைகளை பார்த்து பயந்து அமிழ்ந்து போனானா. அவனை தூக்கி எடுக்க அந்த கரம் வந்தது. இயேசு என்ன பண்ண? இயேசுவை நோக்கி பார்த்துக்கிட்டே நடந்தப்பெல்லாம் கரெக்டா நடந்து போனான். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல நீங்க இயேசுவை மாத்திரமே எல்லா சூழ்நிலையிலும் பார்த்து நடந்து போனீங்கன்னா எதுவுமே உங்களை அமிழ்த்தாது. எதுலயுமே நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. ஆனா ஏசப்பாவை விட்டு என்னைக்கு உங்க கண்ணை உங்க பிரச்சனை பக்கமா உங்க சூழ்நிலை பக்கமா திருப்புறீங்களோ அன்னைக்கு அந்த பிரச்சனை உங்களை முழுங்கி போட்டுரும். அதனால உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக இந்த உலகத்தின் அத்தனை மக்களுக்காக ஆமீன் ரத்தம் சிந்தின கரம், ஆணிகளால் அடிபட்ட கரம். அந்த கரம் உங்களை தூக்கி எடுப்பதற்காக, உங்களுக்கு துணை செய்வதற்காக என்றைக்கும் உங்கள் அருகில இருக்கிறது. அந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, சங்கீதம் 139:10 சொல்லி இருக்கு, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். சொல்லுங்க, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அவருடைய கைதான் நம்மளை நடத்தும். நம்மள சிறு பிள்ளைகள் நாம, அவர் நம்முடைய நல்ல தகப்பன், அவர் நம்முடைய நல்ல அப்பா, அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறாராம். ஆமீன் சொல்லுங்க. ரோடுகளில் போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வாகனங்கள் வருகிறது. பிள்ளைகள் நாம அவர் கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்கவே, எப்ப வேணாலும் விட்டுட்டு ஓடிடுவோம். எப்ப வேணாலும் விட்டுட்டு ஓடிடுவோம். ஒரு அழகிய ஒரு ஏதாவது பொருள் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு மேஜிக்காரன் எங்க மேஜிக் காட்டிக்கிட்டு இருந்தா உடனே அவர் கையை விட்டுட்டு ஓடிடுவான். ஆனா நாம அவர் கையை பிடிச்சிருக்கல. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறதுனாலே இந்த உலகத்தை விட்டு நாம் அவரிடத்துல கடந்து செல்லுகிற வரைக்கும் நம்மை கைவிடாமல் அந்த கரம் நம்மை காப்பாற்றும். அந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமா, அடுத்து பாருங்க, உமது வலது கரம் என்னை பிடிக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வலது கரத்தாலே நம்மை பிடித்திருக்கிறார். ஆமென். அவர் கையை உதறி விட்டு ஓட நினைக்கிறீங்களா? அவர் ஆண்டவரை என் கரத்தை பிடிச்சுக்கங்கப்பா. இன்னைக்கு நம்ம வாசித்தோம் இல்லையா, என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. கரத்துல வந்து முடிச்சுட்டாரு கர்த்தர். என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. அவர் கையில தான் நம்மளை வரைஞ்சு வச்சிருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். நம்மை மறக்காத தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தருங்க அவர். அடுத்து